ஸ்டாலின் இங்கே பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறார் எங்க தமிழ்நாட்டுல. அதாவது மத ரீதியா பிரித்தாள்றது நம்ம தானா. இக்கா எப்படிக்கா முழு டைனோசர சோத்துக்குள்ள அமுக்குற? கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது. இங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வது ஸ்டாலின் தானா. சிறுபான்மை மக்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறாராம். சிறுபான்மை மக்களும் இந்துக்களும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். பாஜகவை தான் நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம். ரெண்டுக்கும் அரசியலை புரிஞ்சுக்கோங்கக்கா. உங்களுக்கு விவரம் தெரியும், எங்களோட பெரியவங்க, புரிஞ்சுக்குங்க. நாங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இங்க இருக்கிற சமணர்கள் எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம். நாங்க அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்கிறது உங்களை பாஜக, RSS, சங் பரிவார் கும்பலத்தான். அந்த புரிதல்ல நீங்க இருக்கணும்க்கா. தமிழர்கள் தமிழர்கள்ன்றாரு உதயநிதி. தமிழர்கள் எங்களுக்கு ஒரு குணம் உண்டுன்றாரு. அக்கா ரொம்ப பயந்துருச்சு போல இருக்கு. ஏன்னா உதயநிதி சொன்னாராம் தமிழர்கள் தமிழர்கள்னாராம். அக்கா மறந்துச்சு. அப்ப நாங்க யாரு? நாங்க தமிழர்கள் இல்லையா? நீ தமிழர்களா இருந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்ச? தமிழ்நாட்டுக்கு உங்க ஆளுகளை அடிச்சு என்ன வாங்கி கொடுத்த? தமிழ்நாட்டுக்காக என்ன குரல் கொடுத்தக்கா? 2 சொல்லுக்கா. 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்தது மாற்றுப்பணிகளை செய்யறதுல. முடிச்சு விட்டீங்கல்ல. 40% கொண்டு வந்து இங்க மாநில அரசாங்கம் செய்யணும்னு இழுத்து விட்டீங்கல்ல. நானும் தமிழன் தான் பேசலாமா? தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை எங்க போச்சு? கல்வி நிதி எங்க போச்சு? இடஒதுக்கீடு எங்க போச்சு? 75% இந்த முறையும் கூட உச்ச நீதிமன்றத்திலிருந்து எல்லா நீதிமன்றங்களையும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களே. பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் பழங்குடிகளும் வெறும் சொற்பமாக 20% கூட இல்லையே. 20-22% தானே இருக்காங்க. அதை என்னைக்காவது கேட்டிருக்கியாக்கா?